அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான ஆன்லைன் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். டெட் பேப்பர் 2 எக்ஸாம் எழுதும் போது ஏற்கனவே நடைபெற்ற ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து அப்படியே கேள்விகளும் ரிப்பீட் ஆகலாம். அதே போல் ஏற்கனவே நடந்த அசல் வினாத்தாள்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம இப்போ படிக்கக்கூடிய எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எந்த ஏரியாவில் கொஷின்ஸ் கேட்பாங்க, கொஷின்ஸ் கேட்கும் போது ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும், எந்த ஏரியாவில் என்ன மாதிரி வெயிட்டேஜில் கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த கேட்குற கேள்வி நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம என்ன மாதிரி தப்பு பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கொஷின் பேப்பரை அப்படியே புக்கில் படிச்சுட்டு ஆன்சர் அப்படியே ரீட் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு போகிறத தாண்டி நம்ம அதை டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஆன்லைன் டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம என்ன மார்க் வாங்குகிறோம், என்ன ரேங்க்கில் இருக்கும், என்ன லெவலில் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஏற்கனவே நடைபெற்ற டெட் பேப்பர் 2ல் மேக்ஸ் சயின்ஸுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 13 கொஷின் பேப்பர் 2000 கொஷின்ஸ், அதுக்கு மேலே 2400 கொஷின்ஸ் பக்கம் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இது எல்லாமே எப்படி இருக்கும், எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும், இது இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் கேட்ட ஆப்லேயே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கும் அதே போல் ஆன்சர் மார்க் பண்ண பிடிஎஃபை ஆப்லேயே ரீட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் செட் பண்ணி கொடுக்குறோம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயினாக ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா மார்க் ரேங்க் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். முதல்ல 2022 பேப்பர் 2 வந்து 3ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி நடந்தது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 12 கொஷின் பேப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் 2019 நடந்த ஒரு கொஷின் பேப்பர், டோட்டலாக இது 13 கொஷின் பேப்பர். இது எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டில் மொபைல் ஆப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த 13 கொஷின் பேப்பர், ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் 150 கேள்விகள், 1950 கேள்விகள் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுத போகிறீங்க. 2019க்கு முன்னாடி நடந்த ஒரு 3 கொஷின் பேப்பர், 150 கேள்விகள், 450 கொஷின். ஸோ டோட்டலாக 2400 கொஷின் இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக அப்டேட் ஆகும். சரிங்களா? 2019 கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும். ஏன்னா அது நியூ சிலபஸ்க்கு தேவையானது. எந்த கொஷின் பேப்பர்லையும் நான் படித்தா போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2019, 2022 இதை நல்லா படிங்க. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உங்களுக்கு பழைய புக்கில் இருந்து கேள்விகளாக இருக்கும். ஸோ டைம் இருக்கிறவங்க படிங்க. இல்லை சார் எனக்கு டைம் இல்லை, நான் இது மட்டும் படிச்சுக்கேன் அப்படின்றவங்க 2019, 2022 நல்லா படிங்க. சரிங்களா? டைம் இருக்கிறவங்க 2017, 13, 12 அங்கேயும் இருக்கக்கூடிய கேள்விகளை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த கொஷின் பேப்பரும் நான் அப்டேட் பண்ணி தரேன். ஓகே, ஜிபே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9994359181. இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டு ஒரு ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸ் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, மேக்ஸும் சயின்ஸும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 290 பே பண்ணுங்கள். சோசியல் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 280 பே பண்ணுங்கள். பேப்பர் 1 நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா 270 பே பண்ணுங்கள். ஜிபே நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபார்மில் இந்த 3 ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். எது நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு 2 கோர்ஸும் வேணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஆப்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்பில் வந்து உங்களுக்கு கோர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பு. சரிங்களா? அதிகமான அகாடமி நம்மளுடைய இன்னொரு ஆப் இருக்கும். அது இல்லாமல் அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெட்டுக்கான பேட்சஸ் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடியே பேப்பர் 1, பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸுக்கும் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸுக்கும் 45 டேஸ் பிளான்லையும் 60 டேஸ் பிளான்லையும் ஆல்ரெடி பேட்சஸ் போயிட்டுருக்கு. எனக்கு கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது 1100, 1200 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மட்டும் வேணும் சார், நான் அதை படிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த பேட்சஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரைஸ் உங்களுக்கு 290 அப்படின்ற கம்மியான ப்ரைஸ் தான் வச்சுருக்கேன். ப்ளஸ் இதில் உங்களுக்கு படிக்கிறதுக்கான பிடிஎஃப்பும் இருக்கும். அதில் ஆன்சர் மார்க் பண்ண பிடிஎஃப்பும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயினாக ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் கொஷின் பேப்பர் வந்து பிடிஎஃபாக ஆப்பில் இருக்கும். கொஷின் ஆன்சர் கீயும் தனியாக அப்டேட் பண்ணி கொடுத்துரும். கொஷின் பேப்பர் தனியாக, ஆன்சர் கீ தனியாக. அப்புறம் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் மார்க் பண்ண பிடிஎஃப் இனிமேல் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அதுவும் கேட்டிருந்தீங்க. ஏன்னா சும்மா நான் ரீட் மட்டும் பண்ணிட்டு போகிறேன் சார், எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் 13 கொஷின் பேப்பர் சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதுதான் மெயின் ஃபோக்கஸ். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 3 மணி நேரம், 150 கொஷின், டோட்டலாக 2000 கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இது எல்லாமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பேட்சில் இருக்கும்போது ஆன்லைன் டெஸ்ட்டு, ஸ்டடி பிடிஎஃப், ஆன்சர் கீ மார்க் பண்ண கொஷின் பேப்பர். ஓகே, ஃபஸ்ட்டு பிளான் கொடுத்துருப்பேன். பிளானுமே நான் சொல்லிடுறேன். சரியா? பிளான்றது 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டு இந்த ஃபோல்டரில் அப்டேட் ஆகும். கொஷின் பேப்பர் மட்டும் இந்த ஃபோல்டரில், கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ மார்க் பண்ண மாதிரி, ஐ மீன் இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் மார்க் பண்ண மாதிரி அப்படி படிச்சுட்டு போகிற மாதிரி புக்கில் படிக்கிற மாதிரி இங்கேயும் இருக்கும். இங்கே கொஷின் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ஜஸ்ட் எனக்கு அந்த கொஷின் தெரியுதா அப்படின்றதுக்கு. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் டெஸ்ட். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. சிபிடி மோடில் மொபைல் ஆப்பில் வந்து டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. சரியா? 3மே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இதே ப்ரைஸ்க்குள்ளே ஒரே கோர்ஸ்க்குள்ளே வந்துடும். டெஸ்ட் எழுதிங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுடைய மார்க் என்ன, நான் 150 கேள்விகளுக்கு 90 வாங்கியிருக்கேன், 95 வாங்கியிருக்கேன்
அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ டைம் எடுத்திருக்கேன், என்ன கிரேடில் இருக்கேன், மற்றவங்களாம் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஓவரால் ரேங்க் என்ன, என்னோட ரேங்க் என்ன, யார் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க, யார் செகண்ட் மார்க், யார் தேர்ட் மார்க், ஃபோர்த்து ஃபிஃப்த், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்றதும் 2 ஹவர்ஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். டெஸ்ட் வந்துன்னா 2 மணி நேரத்தில் அப்டேட் ஆகிடும். மார்க் வந்து உடனே அப்டேட் ஆகிடும். நான் 90 95 உடனே அப்டேட் ஆகிடும். ரேங்க் வந்து 2 ஹவர்ஸில் அப்டேட் ஆகிடும். சரிங்களா? அடுத்து இந்த மாதிரி தான் மார்க் வந்து உங்களுக்கு லீடர் போர்டில் ஷோ ஆகும். வியூ சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன டெஸ்ட் அதிங்கன்னா அந்த கொஷின் ஆன்சரை திரும்பவும் ரீட் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டை திரும்பவும் ரீடேக் எடுக்கணுனாலே எடுத்துக்க முடியும். நான் திரும்பவும் டெஸ்ட் எழுதி பார்க்குறனாலே எழுதலாம். அதே போல் அந்த கொஷின் ஆன்சரை நான் ரீட் பண்ணுறேன் சார் சும்மா அப்படின்னாலும் அங்கேயே ஆன்சர் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு வந்துடும். ஸோ பிடிஎஃப்ல ஆன்சர் பண்ணி பிடிஎஃப்ல ஆன்சர் மார்க் பண்ணுறேன்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல் இங்கேயுமே ஆன்சர் அப்படியே நீங்கள் ரீட் பண்ணிட்டு வரலாம். நம்ம என்ன டெஸ்ட் எழுதணும், என்ன மார்க், என்ன சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓவராலாக ரேங்க் இது எல்லாமே தெரியும். என்ன கிரேடு, ஒவ்வொரு செக்ஷன்லையும் தமிழில் என்ன மார்க் வாங்கியிருக்கோம், இங்கிலீஷில் என்ன மார்க் வாங்கியிருக்கோம், மேக்ஸில் என்ன மார்க் வாங்கியிருக்கோம், சயின்ஸில் என்ன மார்க் வாங்கியிருக்கோம், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? நம்ம ரேங்க் என்ன, டாப்பர்ஸோட மார்க் என்ன, ஆவரேஜாக எல்லோரும் என்ன மார்க் வாங்குறாங்க, நம்ம ஒரு 85 போட்ட முடியுமா, நம்ம சேஃப் ஜோனில் தான் இருக்குமா, 150 கேள்விகள் கேட்க போகிறாங்க, 82.5 வாங்கணும், நம்ம அதை வாங்கிட்டோமா, 13 டெஸ்ட்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருலேயும் 90 95 100 அப்படின்னு வாங்கிட்டா கண்டிப்பாக நீங்கள் டெட்டை கிளியர் பண்ணிடுவீங்க. சரியா? அந்த கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் டெஸ்ட் வந்து பார்க்க முடியும். இல்லை சார் நான் ஓஎம்ஆரில் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றவங்க ஓஎம்ஆருக்கான ஷீட் நெட்லேயும் இருக்கும், இல்லை ஆப்லேயும் நான் அப்டேட் பண்ணி தரேன். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டோம், நெட்டில் தேர்னிங்களாவே இந்த மாதிரி இருக்கும் 30 கொஷின். சரிங்களா? இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் வேணுன்னா நீங்கள் வீட்டில் போட்டுட்டு நான் பிடிஎஃப் வந்து ஆப்பில் அப்டேட் பண்ணி தரேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிடிஎஃப் அப்படியே பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் ஆன்சருக்கு தனியாகவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். அந்த ஆன்சருக்கு வச்சுட்டு வெரிஃபை பண்ணிவிடுங்க. சரிங்களா? முடிஞ்சது வீட்டிலேருந்தே நீங்கள் டெஸ்ட்டாகவும் எழுதி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆன்லைன் டெஸ்ட் இல்லாமல் இப்படி எழுதணும் விருப்பப்படுறவங்க நிறைய பேர் இப்படி எனக்கு வேணும் சார்னு கேட்டீங்க. அதனால் ஆன்லைன் டெஸ்ட் தான் மெயினாக போட்டிருக்கோம். பட் நீங்கள் கேட்டனால இந்த ஆப்ஷனும் அதுக்குள்ளேயே வச்சுருக்கேன். கொஷின் பேப்பர் பிடிஎஃப்பும் வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு எழுதி பாருங்கள். சரிங்களா? பட் கொஷின் பேப்பர் பிரிண்ட் அவுட் போட முடியாது. கொஷின் பேப்பரை மொபைல் ஆப்பில் தான் பார்க்க முடியும். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓல்டு கொஷின் பேப்பர் பேட்டர்ன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கொஷின் எந்த ஏரியாவில் கேட்குறாங்க, நம்ம மார்க் லெவல் என்ன, நம்மளுடைய ரேங்க் லெவல் என்ன, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓவராலாக இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 290 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 290 அப்படின்ற கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். 22ஆம் தேதி முதல் தேர்வு உங்களுக்கு அப்டேட் ஆகும். அப்புறம் ஒவ்வொரு 2 நாளைக்கும் ஒரு டெஸ்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். டோட்டலாக 13 டெஸ்ட்டு 26லேருந்து 30 நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளான் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் ஒரு பிளான்றதை நீங்கள் எழுதி பார்க்குறது, அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் எழுதிக்கலாம். டெஸ்ட்டு 1 2 3 இந்த மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு 1 22ஆம் தேதி, டெஸ்ட்டு 2 வந்து 24ஆம் தேதி, டெஸ்ட்டு 3 வந்து 26ஆம் தேதி, டெஸ்ட்டு 4 வந்து 28ஆம் தேதி, டெஸ்ட்டு 5 30ஆம் தேதி. இந்த மாதிரி ஒவ்வொரு 2 நாளைக்கும் டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். டோட்டலாக 13 டெஸ்ட்டு. அக்டோபர் 16ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணி முடிச்சிடும். சார் நான் லேட்டாக ஜாயின் பண்ணுறேன், 1 வாரம் கழிச்சு ஜாயின் பண்ணுறேன், 4 நாள் கழிச்சு ஜாயின் பண்ணுறேன் சார், நான் இப்போ தான் வந்து இன்றைக்கி டேட் வந்து லேட் ஆகிடுச்சு, நான் செப்டம்பர் முடிஞ்சு தான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணினாலே டெஸ்ட்டை அப்டேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் எந்த டைம்னாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? நீங்கள் விருப்பப்படுற டைமில் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே ஜெராக்ஸ் மெட்டீரியலாக வேணும் அப்படின்றவங்க இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் மெட்டீரியலாக ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். ஏன்னா ஆன்லைன் டெஸ்ட் கேட்டிங்க, அதை அப்டேட் பண்ணி கொடுத்துட்டோம். பிரிண்ட் அவுட் மெட்டீரியலாக வேணும், எனக்கு கொஷின் பேப்பர் ஆன்சருக்கையும் பிரிண்ட் அவுட்டாக வேணும் அப்படின்றவங்க வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை அப்டேட் பண்ணி கொடுக்க பிளான் பண்ணுறோம். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க டேரெக்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 45 டேஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. சரிங்களா? 45 டேஸ் பிளானை பேஸ் பண்ணி. ஸோ புதுசாக படிக்கிறவங்க அந்த பேட்ச்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட 24 டெஸ்ட்டு, அப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே டெஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.